எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 38வது ஸ்தோத்திரம். 38வது ஸ்தோத்திரம் பத்மநாபோ அரவிந்தாட்ச பத்மகர்ப்ப சரீரபிருது மகர்திருத்தோ விருத்தாத்மா மகாகேஷோ கருடத்வஜ. இதான் 38வது ஸ்தோத்திரம். பத்மநாபோ அரவிந்தாட்ச பத்மகர்ப்ப சரீரபிருது மகர்திருத்தோ விருத்தாத்மா மகாகேஷோ கருடத்வஜ. இதை எப்படி சொல்லணும்னா, பத்மநாபோ அரவிந்தாட்ச பத்மகர்ப்ப சரீரபிருது மகர்திருத்தோ விருத்தாத்மா மகாகேஷோ கருடத்வஜ அப்படி சொல்லணும். பத்மநாபோ அரவிந்தாட்ச பத்மகர்ப்ப சரீரபிருது, அந்த பிருது அப்படி சொல்லணும். மகர்திருத்தோ விருத்தாத்மா மகாகேஷோ கருடத்வஜ. இப்படி இந்த ஸ்லாங்கில் இதை சொல்லணும். இதனோட அர்த்தத்தை பார்த்தோம்னா, பத்மநாபன்னா பத்மம்னா தாமரை, நாபின்னா தொப்புள்ள தாமரையை வைத்திருப்போர்னு அர்த்தம். பத்மநாபோ அரவிந்தாட்சர், அரவிந்தம்னாலும் தாமரை தான். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா அக்ஷம்னு வருது பாருங்க. அரவிந்தா அக்ஷர், பத்மநாபோ அரவிந்தாட்சர். அரவிந்தாட்சம்னா அரவிந்தன்னா தாமரை, அக்ஷம்னா கண்கள், தாமரை போன்ற கண்களை உடையவன். இந்த நம்ம சரியா தமிழில் சொல்லணும்னா செந்தாமரை கண்ணன் சொல்றது இல்லையா, அதான் தாமரை போன்ற கண்களை உடையவன். முதல்ல எடுத்ததுமே தாமரை எழுதுல ஒவ்வொரு இதில் இந்த பாடல்களில் பார்த்தீங்கன்னா தாமரைனா தாமரை சம்பந்தமாகவே இருக்கும். அந்த ஸ்லோகம், அந்த ஸ்தோத்திரம் ஃபுல்லாக. அது மாதிரி கர்ப்பம்னா கர்ப்பம் சம்பந்தமாகவே இருக்கும். நீங்கள் நிறைய இதில் பார்த்துக்கலாம். அது மாதிரியே வந்திருக்கும் எல்லாம். அந்த நிறைய இந்த பழைய முன்னாடி போனதெல்லாம் அது நான் சொல்கிறேன், பார்த்து எதுன்னு. நிறைய ஸ்தோத்திரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தாமரை சம்மந்தப்பட்டதாகவே வருது. இதில் எல்லாம் தாமரை சம்மந்தப்பட்டதாகவே வருது பாருங்க. தாமரை தொப்புள்ள வைத்திருப்பவன், தாமரை போன்ற கண்ணன். அடுத்தது பத்மகர்ப்ப, பத்மனா தாமரை, கர்ப்பம்னா வயிற்றுல தாமரை இருக்கான். எப்படின்னா தப்புள்ள தாமரை வருது இல்லையா கொடி, ஸோ அதோட வேர் வயிற்றுல போயிருக்கணும் இல்லையா, அதனால தாமரையை கர்ப்பமாக வைத்திருப்பவன். தொப்புளின் உட்பகுதியில் தாமரையின் வேர் செல்றதுனால அது தாமரையை கர்ப்பமாக வைத்திருப்பவன். அப்படிதான் பத்மகர்ப்ப. சரீர பிருது, பிருதுன்னா தாங்கிறது, சரீர பிருதுன்னா சரீரத்தை தாங்குபவன். இந்த இடத்துல இதுல என்னன்னா சரீரம் பிருதுன்னா சரீரம்னா தாங்கிறதுன்னு ஒண்ணு, பிருதுன்னா தாங்கிறது, வாங்கிக்கிறது, எல்லாமே அது பிருது தான். வாங்கும்போது அந்த வெயிட்டை கை, இப்போ ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அந்த வெயிட்டை கையை தாங்கி பிடிக்காங்க இல்லையா, அதுதான் அதைத்தான் இங்க தாங்கிறதுன்னு சொல்றோம். வாங்குறதுன்னு சொல்லலாம், வாங்கிக்கிறதுன்னு சொல்லலாம். அது என்ன சொல்றாருன்னா, சரீர பிருதுன்னா இந்த சரீரத்தை பெருமாள் என்ன பண்றாராம், இந்த சரீரத்தை படைத்த சரீரத்தை தானே வாங்கிக்கிறாராம். அந்த எதுக்காக அந்த ஜீவாத்மா படைக்கப்பட்டதோ அதனோட கர்மம் முடிஞ்ச உடனே, அது எதுக்கு படைக்கப்பட்டதோ அந்த காரணம் முடிஞ்ச உடனே அந்த ஜீவனை பெருமாளை தானாவே வாங்கிக்கிறாராம். அதான் சரீர பிருது. இந்த சரீரம் எதுக்கு படைக்கப்பட்டதோ அந்த காரண காரியம் முடிஞ்ச உடனே தானே வாங்கிக்குவார். பிருதுன்னா தாங்கிக்கிறது, வாங்கிக்கிறது, ரெண்டுக்குமே இந்த இடத்துல வாங்கிக்கிறதுன்னு பொருத்தம் அர்த்தம். அந்த உயிரை வாங்கிட்டு உயிரை எடுத்துட்டு மறுபடியும் தாங்கிட்டே சேர்த்துட்டு வரான். அதே மாதிரி மகர்திர்னா அர்த்தின்னா செல்வம், மகர்தின்னா பெருஞ்செல்வம், அளவற்ற செல்வம். ஹர்தின்னா செல்வம், மகர்தின்னா அளவு கடந்த செல்வம், பெரும் செல்வத்தை உடையவன் அர்த்தம். அடுத்தது ருத்தன்னா உருவாக்குறது, ருத்தன்னா படைத்ததான் உருவாக்குறது. இப்ப இந்த இடத்துல ருத்தன்னு கொடுத்துருக்கிறது என்னன்னா படைப்புகளை விருத்தன்னா உருவாக்குதல், படைப்புகளை விருத்திகளை உருவாக்குவோன்னு வச்சுங்களேன். புதுசா படைப்பவன், புது உயிர்களை உருவாக்குபவன். விருத்தன்னா விருத்திகளை படைப்பவன். விருத்தாத்மா, இதுல விரதம்னா அதாவது ஃபுல் டோட்டல், அதான் விரதம்னா பூரணம்.
அதுதான் இதுல வந்து விருத்தாத்மான்னா எல்லா விதமான ஒரு ஆத்மாவுக்கு தேவையான அத்தனை குணங்களையும் உடையவன். அதான் அது மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. ஜீவாத்மாக்கள் எல்லாருக்கும் அந்த ஆத்மாவுக்கே அந்த தகுதிகள் அனைத்தும் இருக்காது. ஆத்மாவுக்கே அந்த அனைத்து தகுதிகளையும் இருக்கிறது தான் பரமாத்மா. அதுதான் பரமாத்மா. எல்லா தகுதிகளும் இருக்கணும். அந்த தகுதிகள் அந்த அந்த ஆத்மாவுக்கு அந்த தகுதி எல்லாம் இருக்கிறது பெருமாளுக்கு தான். அதனால விருத்தாத்மான்றது இந்த இடத்துல ஆத்மாவின் முழு வடிவினன், முழு தகுதியை உடையவன், ஆத்மாவின் முழு பூரண குணங்களை உடையவன் அர்த்தம் இந்த இடத்துல. விருதாத்தோ மகா கேஷோன்னு இருக்கு பாருங்க. மகா கேஷோன்னா மகா பிளஸ் அக்ஷோன்னு வச்சுக்கணும். அது மகா கேஷோன்றது மகா பிளஸ் அக்ஷோ. மகா கேஷோன்னா மகா பிளஸ் அக்ஷன்னா வாகனம்னு கூட ஒரு அர்த்தம். அக்ஷம்ன்றது நம்ம கண்ணு இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். வாகனம்ங்கிறதுக்கும் அக்ஷன்னு பேர். மகா அக்ஷன்னா சிறந்த வாகனமான கருடனை வாகனமாக உடையவன் அர்த்தம். சிறந்த வாகனமான சிறந்த வாகனமான கருடனை தன்னுடைய வாகனமாக உடையவன். கருடனை தன்னுடைய சிறந்த வாகனமாக வைத்திருப்பவன் அர்த்தம். இதுல மகாகேஷோ கருடத்வஜ. கருடத்வஜன்றதுல வந்து துவஜன்னாலேயே கொடி. அதனால கோயில்களில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கு இல்லையா, அதுக்கு துவஜஸ்தம்பம்னு போட்டுப்பாங்க. ஸ்தம்பம்னா கொம்பு மேலே இருக்கிறது இல்லையா, அது ஸ்தம்பம்னா தூண். ஸ்தம்பம்ன்றது தூண். அதனால நரசிம்மருக்கு வந்து ஸ்தம்பத்துல இருந்து வந்தவர்னு ஒரு பேர் உண்டு. கம்பத்துல இருந்து வந்தவர். ஸ்தம்பம்ன்றது சான்ஸ்கிரிட்ல, கம்பம்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, கம்பம். அதனாலதான் கம்பருக்கு கம்பர்னு பேரு. கம்பரோட பேர் ஆக்சுவலா நரசிம்மரோட பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பரோட பேர் வந்து கம்பர்ன்றது வந்து நரசிம்மனுக்கு உண்டான பேர். கம்பத்துக்கு உள்ள இருந்து உடைச்சுன்னு வந்ததுனால கம்பர் அப்படின்னு அது பேரு. கம்பருக்கு அந்த பேரு. அந்த நான் சொல்றேன் வரும்போது, அந்த இது வரும்போது நம்ம இதை சொல்லும்போது சொல்றேன். இன்னைக்கு கம்பரோட ராமாயணம் தான், கம்பரை பத்தி தான் சொல்ல போறேன், அதுல சொல்றேன். அதான் இங்க வந்து கருடத்வஜன்றது வந்து கொடிமரம். துவஜன்னா கொடி, துவஜஸ்தம்பம் இது. கருடன்னா கருட கொடியை உடையவன் அர்த்தம். அந்த பெருமாள் கோயில் அந்த கொடி இருக்கு. அந்த பெருமாள் கோயில் கொடி ஏற்றுறதுல பாத்தீங்கன்னா, அந்த கொடியில பாத்தீங்கன்னா அப்படி ரெண்டு கவி மாதிரி ரெண்டு அப்படி போட்டுவோம். அது கருடனுக்கான அடையாளம். அது கருடனை தன்னுடைய கொடியில் கொண்டவர்னு அர்த்தம். ஆக இன்னைக்கு வந்து 38வது ஸ்தோத்திரத்துல நம்ம என்னென்ன சொல்லிருக்கோம், 346 வரைக்கும் பார்த்துருக்கோம். 346 திருநாமங்கள் பார்த்தாச்சு. இன்னைக்கு 347 பத்மநாப, 348 அரவிந்தாட்ச, 349 பத்மகர்ப்ப, 350 சரீரபிருது, 351 மகத்திர், 352 ருத்த, 353 விருத்தாத்மா, 354 மகாகேஷோ, 355 கருடத்வஜ. ஆக 347 இருந்து 355 வரைக்கும் பார்த்துருக்கோம். 347 இருந்து 355 வரைக்கும் எத்தனை ஆகுது? 8 ஆமா 8. இன்னைக்கு 8 திருநாமம் பார்த்துருக்கோம். இந்த 38வது ஸ்தோத்திரத்துல 8 திருநாமம் பார்த்துருக்கோம். இப்ப இது வரைக்கும் நம்ம 355 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். பெரிய விசேஷம். இவ்வளவு தூரம் நம்ம ஒரு நாள் கூட பிரேக் இல்லாத வரதே அதுவே பெரிய விஷயம் தான். அது அதான் எல்லாம் பெருமாளோட சங்கல்பம் நடக்கிறது. அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. இதை கேட்டு எனக்கு சொல்றேன், எனக்கும் வந்து மனசுக்கு நிறைவா இருக்கு. கேட்டுருந்தது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப புண்ணியம். அது 35வது, இன்னைக்கு 38வது ஸ்தோத்திரத்தோட 355 திருநாமங்கள் பார்த்துட்டோம். தேங்க்யூ.